அதாவது வந்து 37,500 rupees நாங்க வந்து நம்ம பேசிக் மாடல் இதை நம்ம இன்ட்ரோ பண்ணிருக்கோம். பேட்டரியோட பெர்சன்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியோட டெம்பரேச்சர், இதோட மைலேஜ் அண்ட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா நமக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடும் 40 to 50 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க லோடு கேரி பண்ற பிசினஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பக்கா வெஹிக்கிளுங்க இந்த பீம் வெஹிக்கிளுங்க. பாத்தீங்கன்னா ஃபிளியோ மேக்ஸ், இதுல பாத்தீங்கன்னா நம்ம 7S சேஃப்டி ஐகூல் பேட்டரி நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார். மேம், நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்மளோட கம்பெனி நேம் வந்து ஓசோடெக் காட்டன் பிரைவேட் லிமிடெட். இது வந்து கோயம்புத்தூர்ல வந்து கருமத்தம்பட்டிங்கிற லொகேஷன்ல லொகேட் இருக்குது. நாங்க வந்து லாஸ்ட் 7 இயர்ஸாவே ஈவி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கமர்ஷியல் அண்ட் கேஷுவல் யூசேஜ் வெஹிக்கிள் எல்லாமே நாங்க இன்ட்ரோ பண்ணிருக்கோம். உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கோ அந்த வெஹிக்கிள் நீங்க வாங்கி ஹாப்பியா நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ரேஞ்சஸ்ல இருந்து இருக்குங்க? 37,500 நாங்க வந்து வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 வெஹிக்கிளுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டியா இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 37,500 நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க, இப்போ நம்ம டீடைலா பார்த்தலாங்களா? ஓகேங்க சார். மேம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம்? நம்மளோட பேசிக் மாடல், அதாவது வந்து 37,500 rupees நாங்க வந்து நம்ம பேசிக் மாடல் இதை நம்ம இன்ட்ரோ பண்ணிருக்கோம். இதோட நேம் பாத்தீங்கன்னா ஃபிளியோ ப்ரோ. லெட் ஆசிட் பேட்டரி டைப் வரும். நாங்க 6 months வாரண்டி வந்து பேட்டரி, மோட்டர், கண்ட்ரோலருக்கு 3 கொடுத்துட்டு இருக்கோம். சார்ஜர் 3 months வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட மைலேஜ் அண்ட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா நமக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடும் 40 to 50 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுல இது என்ன ரேஞ்சஸ் வருதுங்க? 40 to 50 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க. ஓகேங்க, இப்போ இது என்ன பர்பஸ்க்காக எடுக்கலாங்க? யார் யார் எடுக்கலாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லோக்கல் யூஸ், அதாவது வீட்டுல வந்து லேடிஸ் ஓட்டுற மாதிரி இருந்தாலும், இல்ல ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், அதாவது 11th 12th படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே, அதாவது லோக்கல் யூஸ் எனக்கு ஒரு 40 கிலோமீட்டர் எனக்கு ஒரு நாளைக்கு மைலேஜ் போதும் அப் அண்ட் டவுன் அப்படின்னா தாராளமா இந்த வண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, இதுல கலர் வேரியன்ட் ஏதாச்சும் இருக்குங்களா? இது வந்து நம்ம 2 கலர் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து ப்ளூ கலருங்க, இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறதுங்க. இன்னொன்னு வந்து ஒயிட் கலர் நாங்க கொடுத்துருக்கோங்க. ஓகே, இது வந்து எவ்வளவு நேரம் சார்ஜஸ் போட்டா எவ்வளவு நேரம் நிக்குங்க? இது வந்து நமக்கு சார்ஜிங் டைம் வந்து 7 to 8 hours ஆகுங்க. நீங்க ஒன் டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 40 கிலோமீட்டர்ஸ் நீங்க ரன் பண்ணிக்க முடியுங்க. இது ஒரு லைஃப் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 2 years வரைக்கும் நீங்க சாலிடா நீங்க ரன் பண்ணிக்க முடியுங்க. வெஹிக்கிள் வந்து ஃபிளியோ நியோங்க. இது பார்த்தா நம்மளோட 2K கிட்ஸ், அதாவது இப்ப காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இது வந்து ஸ்டைலிஷா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த வெஹிக்கிள். அதர்வைஸ் நீங்க லேடிஸ், அதாவது லோக்கல் யூஸ் பண்றவங்க, லோக்கல் யூஸ்ல ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து LFP பேட்டரி நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். 1 kW பேட்டரியோட ஃபீச்சர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 20 to 30 கிலோமீட்டர் ஸ்பீட் இருக்கும். 40 to 50 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் இருக்கும். மற்ற வெஹிக்கிள் எல்லாம் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 to 8 hours ஆகும்போது நம்மளோட வெஹிக்கிள் வந்து 35 minutesலயே சார்ஜ் ஆயிருங்க. நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை. ஸ்பீட் அதிகமா வேணும், எனக்கு மைலேஜ் அதிகமா வேணும்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 kW வந்து நாங்க பவர் பேங்க் ப்ரொவைட் பண்றோம். நீங்க வந்து வெஹிக்கிள் இல்லாம பிளஸ் நீங்க 2 kW பவர் பேங்க் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஸ்பீடாவும் போய்க்க முடியும். மைலேஜ் வந்து உங்களுக்கு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களால வந்து இந்த வண்டியில வந்து உங்களால போய்க்க முடியும். இதுல நாங்க வந்து பிரேக்மே வந்து நாங்க வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நாங்க டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். ஃபீச்சர்ஸ்மே வந்து இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆப்ல பாத்துக்கிற மாதிரி நாங்க கன்சோல் ஒரு ஆப் வந்து நாங்க பில்ட் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, உங்களோட வண்டி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட வண்டியோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது சார்ஜ் எவ்வளவு இருக்குது, சார்ஜிங் எப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க வந்து வீட்ல இருந்துட்டே உங்க மொபைல்ல நீங்க பாத்துக்க முடியும். அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளே பாத்துடலாம். இங்க வாங்க. இப்ப டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்குது, பேட்டரியோட பெர்சன்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியோட டெம்பரேச்சர், அதாவது ஒரு 40% சார்ஜ் இருக்கு அப்படின்னா நம்ம எத்தனை கிலோமீட்டர் போலாங்கிற RTR மோட் கூட நாங்க டிஸ்பிளே எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம். எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல மோடுமே இருக்குது. நீங்க 1 kW இல்லாம நீங்க பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட் 3 மோட்ல உங்களால வந்து வெஹிக்கிள் ரன் பண்ண முடியும். 45 to 50 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் உங்களால வந்து வெஹிக்கிள் வந்து நீங்க வந்து ஸ்பீட்ல போக முடியும் உங்களால. அடுத்து நீங்க பாக்குற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஃபிளியோ மேக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 7S சேஃப்டி ஐகூல் பேட்டரி நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து நாங்க வந்து 1 kW LFP பேட்டரிக்கு வந்து 1 year வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஃபியூச்சர்ல வந்து 2 kW 3 kW எல்லாமே வருது. பவர் பேங்க் ஆப்ஷனுமே இதுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. மற்ற வெஹிக்கிள் எல்லாம் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 to 8 hours ஆகும்போது நம்மளோட வெஹிக்கிள் வந்து 35 minutesலயே சார்ஜ் ஆயிருங்க. நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை. இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நாங்க டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். வாரண்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரிக்கு வந்து 1 year வாரண்டியும், மோட்டர் கண்ட்ரோலுக்கு 1 year வாரண்டி, சார்ஜருக்கு வந்து 6 months வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ்மே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலியா நீங்க போறீங்க, 3 பேர் 4 பேர் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். லோக்கல் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுலயே வந்து நீங்க வந்து 40 கிலோமீட்டர் வந்து எனக்கு இன்னுமே மைலேஜ் அதிகமா வேணும் அப்படின்னாலும் இந்த வெஹிக்கிள் நீங்க போக முடியும். பவர் பேங்க்குமே இருக்கு. 2 kW 3 kW பேட்டரியுமே நாங்க ஃபியூச்சர்ல நாங்க உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போறோம். 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களால வந்து மைலேஜ் போக முடியும். இதுலயுமே வந்து டிஸ்பிளேல வந்து
பேட்டரியோட சார்ஜ், வோல்டேஜ், பெர்சன்டேஜ், ஆர்டிஆர் எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேலயுமே நீங்க பாத்துக்க முடியும். மேம் இது நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி யூஸ்க்கு கேஷுவலா யூஸ் பண்றதுக்கு சொல்லியிருந்தீங்க. இதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு ஒரு வண்டி வேணும், அதுக்கு ஏதாவது வண்டி இருக்குங்களா? ஏன் இல்லாம கண்டிப்பா இருக்கு. நாங்க வந்து பீம்ல ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க இன்ட்ரோ பண்ணிருக்கோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற வண்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க லோடு கேரி பண்ற பிசினஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பக்கா வெஹிக்கிளுங்க இந்த பீம் வெஹிக்கிளுங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க 350 kg வரைக்குமே நீங்க வந்து லோடு கேரி பண்ணிக்க முடியும். வித் ரைடரோட நீங்க 350 kg வரைக்கும் நீங்க லோடு கேரி பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 140 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நம்ம பீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம 4 kW பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம். 3 years வரைக்கும் பேட்டரிக்கு, மோட்டர் கண்ட்ரோலுக்கு எல்லாமே நாங்க வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். சார்ஜர் 6 months வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோங்க. இது எல்லாமே நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மிங்க. இத பார்த்தா எல்லாமே வந்து நம்ம டிவிஎஸ் மாடலுங்கனால உங்களுக்கு வாரண்டி ஐட்டம்ஸ் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் வருது, டயர்ல, பிரேக்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா உங்களால லோக்கல் சர்வீஸ் சென்டர்லயே வந்து பீம்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வந்து ஒவ்வொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமைஸ் கேட்பாங்க அந்த கேரியர் இல்லைங்களா? இப்போ இது வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. வெஹிக்கிள் மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ் யூஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பால் கேனு இல்லனா சிலிண்டர், வாட்டர் பாட்டில் கேனு இந்த மாதிரி நீங்க வந்து பிசினஸ் பண்றவங்களா இருந்தா நம்ம கிட்டே கஸ்டமைஸபிள் அவைலபிளா இருக்குதுங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலுங்களா எப்படிங்க? எஸ் சார், கண்டிப்பாங்க. ஏன்னா இதுல வந்து டாப் ஸ்பீட் நமக்கு 60 to 65 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் இருக்குதுங்க. இது நம்ம ஆர்டிஓ மாடலுங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, நம்ம என்ன மாதிரி கேட்டாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க அந்த கேரியர்? கண்டிப்பாங்க சார். கஸ்டமரோட நீட் எப்படியோ, அதாவது அவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட நீடை பொறுத்து அவங்க என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம வந்து பீம்ல வந்து ஹெவி டியூட்டி பார்த்தோம். அதெல்லாமே வந்து அதிகமா, அதாவது 350 கிலோ லோடு வைக்கிறவங்களுக்கு அது ஓகேவா இருக்கும். வெயிட்டுமே கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஸ்மால் பிசினஸ் தான், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 150 kg இருந்தா போதும், 100 to 150 kg இருந்தா போதும், அக்ரிக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பீம் லைட் பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இது பாருங்க நமக்கு வந்து வித் ரைடரோட 195 kg வரைக்கும் இதை வந்து நம்மளால லோடு வந்து கேரி பண்ணுதுங்க. இது வந்து நமக்கு மைலேஜ் வந்து 70 to 80 கிலோமீட்டர் மைலேஜ், அதாவது நீங்க 2 to 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 70 to 80 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து இந்த பீம் லைட்ல வந்து உங்களால வந்து ரன் பண்ணிக்க முடியுங்க. இதுமே நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். ஆர்டிஓ வந்து கன்ஃபார்மா நீங்க பண்ணணுங்க. டீலர்ஷிப் அவைலபிள் இருக்குங்களா? இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து அஃபோர்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா டீலர்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ வந்து ஈவி பிசினஸ் வந்து பீக்ல போயிட்டு இருக்கனால நீங்க பிசினஸ் பண்ற ஐடியால இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு ஈவி பிசினஸ் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து உங்க சைடுல இருந்து என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? நாங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோங்க. அது மட்டும் இல்லாம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் எல்லாமே நம்ம வந்து எல்லா டீலர்ஸ்க்குமே, நம்ம கிட்ட டீலர்ஸ்க்கு எடுக்கிற எல்லாத்துக்குமே நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்க டீலர்ஷிப் எடுக்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.